வீட்டுல ஒரு பொருள் இல்லை, எல்லா பொருள் காலி ஆயிடுச்சு. மாமா இந்த பருப்பு அரிசி எண்ணெய் எல்லாம் காலி ஆயிடுச்சு. வரும்போது வாங்கிட்டு வாங்க, மளிகை லிஸ்ட் ரெடியா எழுதி வைக்கிறேன், சரியா? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணேன்டி. எப்ப பாரு அதை வாங்கி இதை வாங்க. போ, இருக்கிறத வச்சு ஏதாவது செஞ்சு கொண்டு வா. எப்ப பார்த்தாலும் ஒரே இதுதான், நொய் போ. எது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணவா? பண்றேன். சாப்பாடு எடுத்துட்டு வா, சாப்பிட்டு வேலைக்கு போகணும்ல, சீக்கிரம் எடுத்துட்டு வா. நான் வேற இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச முள்ளங்கி சாம்பார்லாம் பண்ணிருக்கேன். வெக்கப்படாம நல்லா அள்ளி வலுவலுக்கு சாப்பிடுங்க பாப்போம். என்னடி இது? சாப்பாடு மாமா, இந்தா முள்ளங்கி சாம்பார். இது முள்ளங்கி சாம்பாரா? ஆமா மாமா, வச்சு சாப்பிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மாமா, வீட்டுல எது இருக்கோ அதை வச்சு மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணேன். இதான் நான் அப்படியே அந்த வேலை கிளம்புறேன். இந்த மல்லிகை ஜாமான் லிஸ்ட் எழுதுனேன்னு சொல்லி அதை கொடுத்தீங்கன்னா வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாங்க, அப்படியே இருக்கிறதெல்லாம் கரெக்டா வந்திருக்கணும். அப்பந்தான் அடுத்தது முள்ளங்கி சாம்பார், இல்லைன்னா தண்ணி சாம்பார். மளிகை ஜாமான் லிஸ்ட் கொடுத்து எதை நமக்கு அடுத்த கடையில கொண்டு விற்கிற மாதிரி தான் ஆக்கி வச்சா அவங்க தான் சாப்பிட போறாங்க. இதுல வேற இந்த கூட்டு வச்சிருக்கேன், அந்த கூட்டு வைக்கலன்னு வேற குறை வேற வரும். இதுல மளிகை ஜாமான் கேட்டா வாங்கி தர போறது இல்லை. யார் வீட்டெல்லாம் எப்படி இருக்கோ எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.